ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்பில் இந்த வருடம் நீங்கள் உங்கள் குழந்தைய சேர்க்க இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்றது தெரியும். நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் இப்படின்னு ஸ்கீம் 2009 கொண்டு வரப்பட்டது. இந்த ஸ்கீம் எதுக்குன்னா, நிறைய பேருக்கு நம்ம குழந்தைங்கள தனியார் பள்ளியில் படிக்க வச்சு நல்ல கல்வி தரத்தை கொடுக்கணும், அவங்கள நல்ல இதுவில் கொண்டு வரணும் அப்படின்ற ஆசை இருக்கும். பட் நம்ம குடும்ப சூழ்நிலையினாலோ வேறு ஏதோ பிரச்சனைகள்னாலோ நம்ம பணம் கட்டி அவ்வளோ பெரிய ஸ்கூல்லலாம் படிக்க வைக்க முடியாது. இதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இது மாதிரி பின்தங்கிய குடும்பங்கள், நலிவடைந்த குடும்பங்களுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுறாங்க. இதன் மூலம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா தனியார் பள்ளியில் உங்கள் குழந்தைங்களை இலவசமாக படிக்க வைக்கலாம். இது எல்லா பள்ளிகளிலும் இலவசமானு கேட்டால் கிடையாது. ஒரு சில பள்ளிகளில் இதுக்குன்ட்டு இலவசமாக இருக்கும். ஒரு சில பள்ளிகளில் சீருடை, புத்தகம், பேருந்து அந்த மாதிரி இதுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணிக்கிட்டு மற்ற அமௌண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்ல ஒரு கல்வி தரத்தில் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் உங்கள் குழந்தைய எல்கேஜியில் சேர்க்க போகிறீங்கன்னா அப்போ கவனமாக இதை கேளுங்க. உங்கள் குழந்தைக்கு இப்போது 3லேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்கணும் எல்கேஜி சேர்க்குறதுக்கு. உங்கள் குழந்தையோட ஒரு புகைப்படம், ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இது 3மே இருக்கணும். இது 3 இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சேவை மையம்க்கோ இல்லை ப்ரௌசிங் சென்டர்லேயோ போயிட்டு ஆர்டிஇ எஜுகேஷன் அப்ளை பண்ணணுன்ட்டு கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஆர்டிக்கு அப்ளை பண்ண முடியும். ஆர்டிக்கு கொடுத்துருக்க காலக்கெடு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20லேருந்து மே 18 வரைக்கும். இன்னும் கூட உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ்லாம் வாங்கலைன்னா இப்போ கூட நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் கொடுத்தீங்கன்னா அது ஒரு 2லேருந்து 3 நாளில் கிடச்சிரும். அது கிடச்சிட்ட பிறகு நீங்கள் இந்த ஆர்டிஇ ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணுறது மூலமாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இலவசமாக தனியார் பள்ளியில் கல்வி கற்கிறதுக்கான ஒரு வழியை செஞ்சு கொடுக்க முடியும். இதே மாதிரி 1ஆம் வகுப்புக்கு 5லேருந்து 6 வயசு இருக்கணும். நீங்கள் இதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்டர்நெட் சென்டரில் போயிட்டு ஆர்டிஇ அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை கொண்டு போயிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்களோ அந்த ஸ்கூலில் உங்கள் குழந்தைங்களுக்கான அட்மிஷனை இந்த ஃபார்மை கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் குழந்தைய நாங்கள் ஆர்டிஇயில் சேர்க்க போகிறோம், அந்த ஸ்கீம் மூலமா படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூலில் கொடுத்தீங்கன்னா அவங்க அட்மிஷன் அதுக்கேற்ற மாதிரி போட்டுப்பாங்க. இதுக்கு என்ன தகுதி இருக்கணும்னா, நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த பிரிவில் யாருனா இருக்கணும். ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே நீங்கள் சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வருமான சான்றிதழ் வச்சு பண்ண முடியும். இல்லை நம்மளோட ஜாதி சான்றிதழ் வச்சு பண்ண முடியும். இன்டர்நெட் சென்டர்லேயே கேட்பாங்க நீங்கள் எந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ண போகிறீங்கன்ட்டு. இதில் ஏதேனும் ஒன்று மூலமாகவும் நம்ம போகலாம். இல்லை நம்மளுக்கு கண்டிப்பாக ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழும் கேட்பாங்க. அது கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு கேட்கும்போது பாப்பாவோட ஃபோட்டோ, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, பாப்பாவோட ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் இது மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் குழந்தைங்கள ஈஸியாக ஆர்டிஇக்கு அப்ளை பண்ணலாம். இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிறத பற்றி எனக்குமே தெரியாது. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அதன் மூலயமா தான் நான் இதை பற்றி விசாரித்து நான் இதை மாதிரி இப்போ என்னோடய சின்ன பாப்பாவை இப்போ தான் எல்கேஜி சேர்க்க போகிறேன். இந்த ஸ்கீம் மூலயமா தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஸ்கூலில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்களும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்கீம், இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தனியார் பள்ளிகளில் 25% இந்த ஆர்டிஇ ஸ்கீமுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே போயிட்டு இது பண்ணால் தான் நம்ம அந்த 25%ல் நம்மளும் ஒருத்தராக இருக்க முடியும். நம்ம லேட் பண்ண இது நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டமாகவே இருக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், எடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.